மக்கள் மீது என்ன அக்கறை கொண்டீங்க? தமிழக மக்கள் மீது என்ன அக்கறை கொண்டீங்க? இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது என்ன அக்கறை கொண்டீங்க? கல்வி நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு இருக்கீங்க. நீங்க அதுக்கான முன்னெடுப்பு என்ன செஞ்சிருக்கீங்க? தாவேகா தரப்புல என்ன முன்னெடுப்பு எடுத்து பாருங்க, அதாவது தாவேகா தரப்புல என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்குதுன்றதை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி தமிழக அரசு என்ன மாதிரி முன்னெடுப்பை இன்னைக்கு வரைக்கும் எடுத்திருக்குன்றதான் நீங்க பார்க்கணும். சும்மா இருக்கிற குற்றவாளிகளுக்கெல்லாம் நீங்களே ஒவ்வொரு போர்வையை போத்திக்கிட்டு நீங்க பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் மக்கள் இன்னைக்கு கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அந்த மக்கள் கிட்ட இலவச பட்டா ஒன்று கொடுக்குறோன்னு சொல்லிட்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஓடி போய் நீலகிரியில் உட்காந்துக்கிட்டு கலைஞர் 10,000 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்தாரா இல்லையா? திமுகவுக்காக நீங்க பேசுறது எனக்கு ஒரு நெறியாளரா இல்ல? நீங்க பேசக்கூடியது இப்பவும் சொல்றேன், நீங்க திமுகவுக்காக கூட பேசுங்க, அதுல இங்க ஒண்ணு தப்பே கிடையாது. ஆனால் மக்கள் நீதி எது நியாயம் எதுன்றதை எடை போட்டு பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். மாற்றத்தை விரும்பணும்னு நினைக்கிறான், மக்களாட்சி வரணும்னு நினைக்கிறான். நடுநிலை எதுங்க? நியாயத்தை நடுநிலை வேண்டாங்க, நியாயத்தை பேசுங்க. நடுநிலையோட ஏன் பேசுறீங்க? நியாயம் என்னவோ அதை சொல்லுங்க. வணக்கம். வாழ்த்துக்கள். நேற்று கங்கை கொண்ட சோழபுரம் விழா ஒட்டி உங்கள் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதாவது பாயாசமும் பாசிசமும் கபட நாடகம் ஆடுறாங்க பாஜகவும் திமுகவும் அப்படின்ற ஒரு எந்த அர்த்தத்தில் அது மாதிரி சொல்றாரு? அதாவது தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றிய அரசினுடைய அது வக்பு சட்டமாக இருந்தாலும் சரி, திமுக பார்த்தீங்கன்னா இங்கே அனைத்து கட்சி கூட்டங்களையுமே கூட்டி ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிச்சு. அதே ஸ்டாண்டில் தான் போகுதான்னு பார்த்தா கிடையாது. அப்போ கடுமையான ஒரு விமர்சனங்களை முன் வச்சது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றியத்தினுடைய பிரதமர் இங்கே வரும்போது அவரை நிராகரிச்சுது. அந்த இதில் பாம்பன் பாலம் அதிலெல்லாம் திறப்பு விழாலெல்லாம் கலந்து கொள்ளல. அதுக்கு சில காரணங்கள்லாம் சொன்னாங்க, இது பண்ணிட்டாங்க. இப்போ என்ன காரணம் சொல்கிறது தெரியல. மருத்துவமனையில் இருந்துக்கிட்டார். ஆனால் அனைத்து அமைச்சர்களையுமே அனுப்பி வச்சுட்டாரு. அதுக்கு எவ்வளோ பேர் போனாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி ஒவ்வொன்றுமே மக்களை இந்த பக்கம் வக்ஃபு சட்டத்தில் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் அதே ஸ்டாண்டில் தான் இருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது. சிறுபான்மையினர் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வழக்குகளில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளை விடுதலை செய்யணும் அப்படின்றதுல ஒவ்வொரு முறையுமே தேர்தலில் மேனிஃபெஸ்டோவில் அறிவிப்பாங்க. சிறைவாசிகளுடைய விடுதலை இடம்பெற்றிருக்கும். அது கடந்த 20-25 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கும். வெறும் பேப்பராக மட்டும்தான் இருக்கும். அப்போது இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மக்கான ஒரு கட்சி, சிறுபான்மையினரை பாதுகாக்கிறதுக்கான ஒரு கட்சி, இவர்கள் தான் நம்மளை பாதுகாக்க வந்திருக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு தேவ தூதர் போல் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க. அப்போது இருக்கக்கூடிய இந்த சமூகமே என்ன பண்ணும், இத்தனை ஆண்டுகள் ஆகியும் விசாரணை கைதிகளாக இருக்கிறது எவ்வளோ பெரிய அவலம். 28 ஆண்டுகள் கழித்துமே அவன் நிரபராதின்னு வெளியில் வரான். அப்போ அவனுடைய வாழ்க்கை என்னாச்சு? ஒரு தலைமுறையினுடைய வாழ்க்கையை வீணாக போச்சே அப்படின்னு பார்க்கும்போது, கோர்ட்டுக்கு போகும்போது அந்த வழக்கு ட்ரையலுக்கு வரும்போது, அது ஆர்கியூமெண்ட்டுக்கு வரும்போது அரசு தரப்பு தான் அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட அட்வொகேட் தான் அதை பண்ணுவாங்க. அப்போ இது எல்லாமே போக போக காலங்கள் கணியும் போது அத்தனையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது பாசிசமாக ஃபாயாசமான்றதுக்கு ஒரு வித்தியாசத்துக்கு தான் சொல்கிறேன். சிறுபான்மையினர் மீது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு வன்மத்தை கையாளுவாங்க இந்த ஒன்றியத்தினுடைய பாஜக அரசு, ஆர்எஸ்எஸ்னுடைய மறுமுகமாக இருக்கக்கூடியவர்கள்னு எல்லாத்துக்குமே இந்த உலகம் அறிந்தது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு அதே போல் ஒரு நாடகத்தை நம்ம அரங்கேற்றுவோம். லோக் ஆயுதா கூட்டத்துக்கு போயிட்டு மோடியை புகழாரம் சூட்டிட்டு தான் வந்தார் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அப்பா முதல்வர். புரியுதுங்களா? இப்படி கபட நாடகங்களை நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அவர்கள் பாசிசவாதி, நீங்கள் பாயாசவாதி கிடையாது, நீங்களும் பாசிச சிந்தனையாளர்கள் தான், அவர்களுக்கு துணை போகக்கூடியவர் தான்றத மாநாடு மேடையிலே பிரகடனப்படுத்திட்டார். இன்னைக்கு அவர் புதுசாக அந்த வார்த்தைகளை கையாளலை. நல்லா நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதை தான் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லை, தமிழக கலாச்சாரத்தை கையில் எடுத்து
அது திமுகவுக்கு சொந்தம் மட்டுமே அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் பேசியிருக்காரு. திமுகவுக்கு சொந்தம் மட்டுமே சொல்றாங்க, ஸ்டாலின் அப்படியா சொல்லிட்டு இருக்காரு, தமிழக பண்பாடெல்லாம் திமுக மட்டும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா? இல்ல பாஜக செய்த இந்த 1000 ஆண்டு பிறந்தநாள் விழா இது ஒரு ஒன்றிய அரசு ஒரு கலாச்சார நிகழ்வா அதை பார்த்து செஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன விமர்சனம் வைக்கணும்? இல்லை, தமிழகத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ ராஜராஜ சோழனுக்கு இது கொண்டு வரதும், நீங்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழகத்தை ஒரு புகழாரம் அரசாங்கத்தோட கொண்டதும், கடமை தானே. மாமல்லபுரத்துக்கு நீங்கள் வந்துட்டு போகிறதும், நீங்கள் இப்போ எல்லாமே பண்ணுறீங்க. மக்கள் மீது என்ன அக்கறை கொண்டீங்க? தமிழக மக்கள் மீது என்ன அக்கறை கொண்டீங்க? இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது என்ன அக்கறை கொண்டீங்க? தமிழக மக்கள் இப்போ தொடர்ச்சியாக இந்த கல்விக்கான நிதி என்னைக்கு கொடுத்துருக்கீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, பழமைகளை பேசுறீங்க, இன்னைக்கு இருக்கக்கூடியவனுடைய வயிற்றை ஏன் காலியாக வச்சிருக்கீங்கன்னு கேட்குறோம். அவனை கல்வி அறிவில் என்ன மேம்படுத்திட்டீங்கன்னு கேட்குறோம். தமிழை இவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தமிழனுடைய அறிவு வந்து இங்கே சிறக்க போகுதான்னு கேட்குறோம். இதற்கு முன்னாடி அந்த காலம் இல்லை, சங்க காலத்திலே எல்லாமே பேசியாச்சு இல்லையா? அப்போ மோடி வந்து தான் புதுசாக ஒரு முன்னுதாரணம் கொடுக்க போறாரா? தமிழகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் சங்க காலத்துக்கும் சோழர் காலத்துக்கும் பழமைவாதம் எது, பழசு எது, புதுசு எதுன்னு வித்தியாசம் என்னன்றதை காட்ட போறாரா? இங்க தமிழன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதியிலேயே அறிவார்ந்த சிந்தனை உள்ளவன் தான் தமிழன், மூத்த குடின்னு. இன்னைக்கு பல 1000 ஆண்டுகளை தாண்டி போய்கிட்டு இருக்கு தமிழனுடைய நாகரிகம்னு சொல்லக்கூடியது. அத்தனையும் புதையுண்டு கிடக்குது. அதையெல்லாம் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தோண்டி எடுக்கக்கூடியதிலும் ஏகப்பட்ட சிக்கல்கள். அதையெல்லாம் நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீங்க? ஏன் நீங்கள் உங்களுடைய அறிவிப்புகளில் ஏன் வருஷங்களை ஏன் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் கலாச்சாரத்தினுடைய சீரழிவு இல்லையா? இதுதான் பண்பாடு நாகரிகமா? மோடிக்கு என்ன பண்பாடு நாகரிகம் தெரியும்? மாட்டு மூத்திரத்தை தான் குடிக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள், ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு இந்த பண்பாடு என்ன தெரியும்னு கேட்குறேன். கல்வி நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு இருக்கிறீங்க. நீங்க அதுக்கான முன்னெடுப்பு என்ன செஞ்சிருக்கீங்க? தாவேகா தரப்புல என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க? பாருங்க, அதாவது தாவேகா தரப்புல என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்குதுன்றத நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழக அரசு என்ன மாதிரி முன்னெடுப்பை இன்னைக்கு வரைக்கும் எடுத்திருக்குன்றதை தான் நீங்க பார்க்கணும். அன்னைக்கு நீங்க கேட்டீங்க நல்ல செயல்பாடுகள் எல்லாமே இப்ப இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் கிட்ட இன்னைக்கு ஆட்சியும் அதிகாரமும் இருக்கா? திமுக கிட்ட ஆட்சியும் அதிகாரமும் இருக்கா? இல்ல இந்த பக்கம் வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணா திமுகவின் பக்கம் ஆட்சியும் அதிகாரம் இருந்ததா சொல்லுங்க? ஆட்சியாளர்கள் தான் இவர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் மீது விமர்சனங்களை மட்டும்தான் உங்களால வைக்க முடியும். குற்றச்சாட்டுகளை எதையும் வச்சிட முடியாது. குற்றச்சாட்டுகளை யார் மீது வைக்க முடியும்? திமுக மீதும் அண்ணா திமுகவின் மீது மட்டுமே நீங்க குற்றச்சாட்டுகளை வைக்க முடியும். அந்த பார்வையை பார்க்க முடியும். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்தவர்கள் அவர்கள் தான் சொல்றோம். அப்போ ஒரே கட்சி கிட்ட தான் ஆட்சியும் அதிகாரம் இருக்கும் போதுதான் இத்தனை பிரச்சனைகள். அதற்காக தான் தலைவர் தளபதி அவர்கள் சொல்ற ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன்னு சொன்ன ஒரே தமிழகத்துல ஒரே தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி மட்டும். திமுக ஆட்சியில என்ன குற்றத்தை நீங்க பாத்தீங்க? அவங்க கொடுத்திருக்கிற அவங்க சொன்ன அந்த செயல்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. மகளிருக்கான உதவித்தொகையா இருக்கட்டும், விவசாயிகளுக்கான உதவித்தொகையா இருக்கட்டும், எல்லாமே கொடுத்துட்டு தானே இருக்காங்க. விவசாயிகள் இன்னைக்கு வரைக்கும் கதறிட்டு தானே இருக்காங்க. அது ஒன்றிய கிட்ட இருந்து வரலைங்க இன்னும். இல்லை, யாரோட வேலை? விவசாயி ஒருத்தனும் தானா ட்ரெயினை போட்டு இங்கேருந்து டெல்லிக்கு போய் வாங்கிட்டு வரணுன்றீங்களா? இங்கே எதுக்கு விவசாயத்துறை இருக்குது? இங்கே எதுக்கு இத்தனை எம்பிக்கள் இருக்கீங்க? இங்கே எதுக்கு ஆட்சியும் அதிகாரம் தமிழகத்தில் உங்கள்கிட்ட சிறப்பாக தானே இருக்குது? நீங்கள் போய் வாங்க வேண்டியதானே? மகளிர் உதவித்தொகை வாங்குற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்காங்க. மகளிர் மேம்பாடை பற்றி மாதம் 1000 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. மகளிருடைய வளர்ச்சி மேம்பாட்டில் நீங்கள் என்ன கவனம் கொண்டுட்டீங்கன்னு கேட்குறேன். படிக்கக்கூடிய மகளிருக்கு உதவித்தொகை, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை தரீங்க. கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவேன், நீங்களே கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? மாதந்தோறும் மின்கட்டண அளவு கொண்டு வருவேன், நீங்களே மாதந்தோறும் மின்கட்டண அளவு கொண்டு வந்துட்டீங்களா? சொத்து வரி உயராது சொன்னீங்களே, குறைக்க வேண்டாம், அதே வரியாவது இருந்திருக்கணும்ல. கழிவு நீருக்கு வரி போட்டிருக்கீங்க, அதுவும் 2 மடங்கு 3 மடங்கு ஏற்றிருக்கீங்க. அப்போ குடிநீருக்கு வரி, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறீங்க? தெருவில் திரியக்கூடிய நாய்களை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியலையே. எத்தனை 39,000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆண்டு மட்டும் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்கன்னு சென்சஸ் அளவு சொல்லுது. உங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்தது தான், உங்களுடைய சுகாதாரத்துறை சொல்லக்கூடியதான். திருநாய்களுக்கு தடுப்பூசிகளும் சரி, கருத்தடையும் சரி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்போ இப்படி நடக்குது? நீங்க என்னன்னா, நீங்க வந்து இப்போ கருத்தடைகளும் தெருநாய்களை வந்து இப்போ இது பண்றதா இப்பதான் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க. ரொம்ப வெறி பிடிச்சி வயது முதிர்ந்த பாதிக்கப்பட்ட நாய்களை நீங்கள் கொல்லலாம் அப்படின்ற ஒரு இதுவுமே, கருணை கொலை செய்யலாம்ன்றதும் நேற்று செய்திகளாக பார்க்கப்பட்டது.
நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நாயினுடைய அட்ராசிட்டியை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியலை. எத்தனை பேர் இறந்துருக்காங்க? கிட்டத்தட்ட 19 பேர்கிட்ட நாய்க்கடியினால் இறந்துருக்காங்க. இது மிகப்பெரிய அவலம் இல்லையா? அப்போ நாய்களினுடைய தொல்லைகளை உங்களால் பாதுகாக்க முடியல மாநகராட்சி நிர்வாகத்தால். இதற்காக எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு. நம்மளுடைய இதுலேயே சேனல்லையே எத்தனை முறை பேசியிருக்கோம். ஒரு நாயினுடைய தொல்லைகளை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியலையான்னு கேட்டிருக்கோம். அப்போ இன்னைக்கு எத்தனை குழந்தைகளையும், கர்ப்பிணிகளையும், பெண்களையும், மாணவர்களையும், முதியோர்களையும் கடிக்குது. எத்தனை பேருக்கு சாகுறாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சாகலையா? வெறிநாய் கடித்த 3 நாள் கழிச்சு சாகலையா? இப்போ என்ன செய்யணும்னு சொல்றீங்க? அதாவது ரெட் கிராஸ் அமைப்புன்னு இருக்கு, நாய்களை துன்புறுத்தக்கூடாது, அதுக்கான விதிகளும் இருக்கு. என்ன அரசாங்கத்தால ஒரு தடுப்பூசி மட்டும்தான் பண்ண முடியும், இல்லை கருத்தடுப்பு செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியும்? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நீங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்க முடியாது. மனித உரிமை ஆணையம் இருக்குது. பிராணிகளை நீங்கள் வஞ்சிக்க முடியாது. ரெட் கிராஸ் இருக்குது. மிச்சது எல்லாத்தையும் கேள்வி கேட்கறதுக்கு ஐநா இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்கு இருக்குது? நீங்கள் மட்டும் ஆட்சியை செஞ்சுட்டு உங்களோட வியாபாரத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கா? கோடி கோடியாக கொள்ளையடித்து அமைச்சர்கள்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கா? இருக்கக்கூடிய கனிமங்கள் அத்தனையுமே சுரண்டி விற்கிறதுக்கா? ஆற்றுல தண்ணி வராதப்போ எல்லா லாரிகளையும் பொக்கலையும் விட்டு அள்ளி அள்ளி விற்கிறதுக்கா? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். ரெட் கிராஸு நாய்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரெட் கிராஸுக்கு அதிகாரம் எங்கேருந்து வருது? அப்போது ஒரு நாய் கடித்து மக்கள் இறந்தாலும் பரவாயில்ல, ரெட் கிராஸாக இருக்கட்டும்னு சொல்கிறீங்களா? மாநகராட்சி தன்னுடைய வேலையை அதை செய்கிறாங்க. இல்லை, துரிதமாக நீங்கள் செஞ்சுருந்தா ஏன் செஞ்சுட்டு இருக்காங்க? செஞ்சுக்கிட்டு இருந்தா ஏன் இத்தனை பேர் செத்துருக்கான்? அதுக்கு பதில் என்ன இருக்கு? வீட்டில் வளர்க்குற நாயை தெருவில் விட்டுறாங்க. யாரு? மக்கள் தான். அதுக்கு உங்களுடைய சட்டம் என்ன போட்டு வச்சிருக்கீங்க? கவர்மெண்ட் ஜீவோ என்ன போட்டிருக்கீங்க? அப்போ அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? மக்கள் தான் இன்னைக்கு இருக்கான். இன்னைக்கு ஒரு பக்கமும் உதவித்தொகை வாங்குறதுக்கு கூட்டமாக நிற்கிறான்றாங்க. 4 வருஷமா ஏன் கொடுக்கல நீங்க? இப்போ தேர்தல் வருதுன்றதுனால கொடுக்குறீங்களா? ஏற்கனவே கொடுத்தது தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க? இது புதிய அடிஷனல் ஆட் பண்ணுறாங்க. அதாவது விடுபட்டவர்களே இவ்வளோ பேர். அப்போ இவ்வளோ நாளாக எவ்வளோ பேர் கொடுத்தீங்க? சரி, 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இப்போ ஏன் கொடுக்குறீங்க? தேர்தல் வரப்போகுதுன்னு தானே கொடுக்குறீங்க. எல்லா கட்சியும் அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எந்த கட்சி செய்யலன்றீங்க? அப்புறம் ஏன் புதுசாக திராவிட மாடல்னு சொல்கிறீங்க? திமுக மாடல்னு ஏன் சொல்கிறீங்க? விடியலுக்கான அரசு தான் செஞ்சதுன்னு ஏன் சொல்கிறீங்க? மக்களுடன் ஸ்டாலின் ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்கிறீங்க? ஸ்டாலின் அரசு தான் செஞ்சதுன்னு ஏன் சொல்கிறீங்க? ஏற்கனவே ஆட்சி ஆண்ட அதிமுகவை விட இன்றைக்கு திமுக நல்ல ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்கு. மக்களுக்கான உதவித்தொகை ஆகட்டும், மக்களுக்கான அரசியல் ஆகட்டும், நல்ல விஷயத்தை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியா? திமுக அரசு செஞ்சுக்கிட்டு? கண்டிப்பா. அதுதான் தெரு முழுக்க மதுக்கடைகளை திறந்து வச்சிருக்கீங்களா? இது மதுக்கடை யார் திறந்தார்? யார் திறந்தா? முதல்ல நீங்க ஏன் திறந்து வச்சிருக்கீங்க? மூட வேண்டியதானே? யார் வேணா திறக்கட்டும், நீங்க ஏன் திறந்து வைக்கல? நீங்க ஆட்சிக்கு வந்தா மதுக்கடையை மூடிடுவீங்க? நிச்சயமாக. போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க கேட்கலையா மாநாடு மேடையில? அப்போ நல்லாட்சி கொடுக்குறோன்னு சொன்னா நீங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்கள் எல்லாத்தையுமே மறைச்சிடணும்னு நினைக்கிறீங்க. எத்தனை கடைகள் வேணா திறந்துப்பீங்க, எவ்வளோ கஞ்சா வித்துருவீங்க, அபின் வித்துருவீங்க. இப்போ பிடிச்ச மாதிரி இந்த வெளிநாட்டு போதைப் பொருட்கள் இவ்வளவு கலாச்சாரங்கள் இப்போ இது வந்திருக்குது. நார்காட்டிக்ஸ் இவ்வளோ வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்களே. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயமாவது வெளியில் தெரியுமா? இன்னைக்கு கஞ்சாக்காக இங்கே பிடிச்சாங்க, இப்போ பிடிச்சிங்க. சரி, வித்தவன் யார்? அவன் ஏன் இன்னும் கைதாகலை? வச்சிருந்தவனை பிடிச்சிட்டீங்க சார். அப்பா, வித்தவன் யாருப்பா? அவனுக்கு எப்படிப்பா வந்துச்சு? அது சொல்லணும்லப்பா. அதோட வேலை யாருக்கு? இதுக்கு ஏதாவது அமைப்பு வச்சுருக்கீங்களா? அவங்கள பிடிக்கக்கூடாது, அதை பாதுகாக்கணும், ரெட் கிராஸ் மாதிரி சொல்லுங்க. சும்மா இருக்கிற குற்றவாளிகளுக்கெல்லாம் நீங்களே ஒவ்வொரு போர்வையை போத்திக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் மக்கள் இன்னைக்கு கவனமாக பார்த்துட்டு இருக்கான். புரியுதுங்களா? அந்த மக்கள் கிட்ட இலவச பட்டா ஒன்று கொடுக்குறோன்னு சொல்லிட்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்தல் தேதியை அறிவிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஓடி போய் நீலகிரியில் உட்காந்துக்கிட்டு கலைஞர் 10,000 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்தாரா இல்லையா? எல்லாம் இலவச வீட்டுமனை பட்டான்னு வாங்கிக்கிட்டான். அப்புறம் தான் தெரியுது இது டோக்கன். நாங்கள் நாளைக்கு நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே உங்கள் அத்தனை பேருக்குமே பட்டா கொடுப்போம். அவங்களுக்கு தெரியும் ஆட்சிக்கு வரமாட்டோன்னு. ஆட்சி வர்றதுக்கான ஒரு யுக்தியை கையாளுறது தான். இவ்வளோ பேருக்கு வீட்டுமனை பட்டா கொடுத்துட்டாங்க, இவ்வளோ பேருக்கு வீட்டுமனை பட்டா கொடுத்துட்டாங்கன்னு.
அது ஒரு பேப்பர் அவங்க கொடுத்தான், வாங்கி வச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். அதாவது குற்றம் சாட்டுறது அரசியல் எதிர்த்து எதிர்கட்சிகளுக்கு சுலபமா வேலை. அதை விஜயும் செய்யறாரு, எடப்பாடியும் செய்யறாரு. மக்கள் யாராவது அரசியல் நடத்துறது கஷ்டம்ன்றீங்களா? அரசியல் நடத்துறது கஷ்டம், அரசியல் நடத்துறது கஷ்டம் சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல நடக்கிறாங்க. போதைக்கு எதிராக அண்ணன் திரும்ப மாநாடு நடத்தினாரு, அது உங்களுக்கு எதிராக இல்லையா? ஓ, திமுக எதிராக தான் நடத்தினாரா? இல்ல, யார் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தான் நடத்தினாரு. அப்ப அதுல தமிழ்நாடு இல்லையா? தமிழ்நாட்டுல 2 பேர் மேடையில் இருந்தாங்க, அரசு பாரதியும் சரி. அதுக்குதான் அன்னைக்கு சீமான் கொண்டு வந்து நிறுத்தின மாடுகள் எல்லாம் கட்டி தமிழ்நாடை கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் வச்சிட்டீங்களா மாநாடு நடக்கும்போது? ஜவாஹர்ல அவங்க கூட்டணியில உட்காந்துக்கிட்டு சிறுபான்மையினருக்கு பிரதித்துவம் இல்லைன்னு சொல்லி கேட்டாரா? ஒன்றிய அரசு கேட்டாரா? இங்க இருக்க அரசு கேட்டாரா? எல்லாமே நாடகவாதிகளா தானே இருக்கீங்க. அண்ணன் வேல்முருகன் என்ன கேட்டாரு? கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? எல்லாருமே அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே தோழமை சூட்டலா, தோழமை சூட்டலா, தோழமை சூட்டலா. என்ன சொல்ல போறீங்க இதுக்கு? இதெல்லாம் உட்கட்சி, எங்க வீட்டு பிரச்சனை, நாங்க பார்த்து போன்றீங்களா? அண்ணன் திருமா போதைக்கு எதிராக மாநாடு நடத்துறாரு, ஒன்றிய அரசு சொல்றாரு. தமிழ்நாட்டுல யார்கிட்ட இருக்கு? தமிழ்நாட்டுல யார்கிட்ட இருக்கு? சரிங்க, தமிழ்நாட்டுல நீங்க ஒட்டுமொத்த சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் தான் மதுக்கடைகள் இருக்கிற மாதிரி பேசுறீங்களே. தமிழ்நாட்டுல கூட உங்களால மூட முடியல. நீங்க தமிழ்நாட்டுல தானே நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கீங்க, தமிழ்நாட்டுல தானே 4 சட்டமன்ற உறுப்பினரை வச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டுல கூட உங்களால மூட முடியலையா? அப்ப எப்படி ஒன்றியத்தை கேக்குறீங்க? எளிதான காரியமா ஒரு மதுக்கடையை மூடுறது ஒரு எளிதான காரியம் நினைக்கிறீங்களா? திறந்து இவ்வளவு கடை திறந்து வச்சிருக்கீங்களா? அப்ப அதை விட பெரிய காரியங்களா? எவ்வளவு அதிமுக ஆட்சியில் இருக்கிறத விட திமுக ஆட்சியில குறைச்சிருக்காங்க. என்ன டேட்டா இருக்கு கொடுங்க. 434 இருங்க, நான் தரேன். தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த இதுக்கு அப்புறம் யாரு தாலியும் அறாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் 434 மதுக்கடைகள் திறந்திருக்கு தமிழ்நாட்டுல. 434 கடைகள் திறந்திருக்கு. சும்மா மக்கள் இன்னைக்கு எதை போறாம் அப்படின்றதுக்காக போறான் வரோம் சூண்டு போன்ற கதையெல்லாம் சொல்லக்கூடாது. திமுகவுக்காக நீங்க பேசுறது எனக்கு ஒரு நெறியாளரா இல்ல, நீங்க பேசக்கூடியது இப்பவும் சொல்றேன், நீங்க திமுகவுக்காக கூட பேசுங்க, அதுல இங்க ஒண்ணு தப்பே கிடையாது. ஆனால் மக்கள் நீதி எது நியாயம் எதுன்றதை எடை போட்டு பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். மாற்றத்தை விரும்பணும்னு நினைக்கிறான், மக்களாட்சி வரணும்னு நினைக்கிறான். நடுநிலை எதுங்க? நியாயத்தை, நடுநிலை வேண்டாங்க, நியாயத்தை பேசுங்க. நடுநிலையோட ஏன் பேசுறீங்க? நியாயம் என்னவோ அதை சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? மதுவை வித்தாதான் இங்க ஆட்சி நடத்த முடியும்னு சொல்றீங்களா? அந்த நடுநிலை வேணாம். மதுவை விற்காம மக்களை காப்பாற்றுவதற்கு நியாயமான அரசையும் ஆட்சியும் தான் இங்க எதிர்பார்க்கிறோம். அதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இங்க மிகப்பெரிய மக்களாட்சியா வரும்ன்றத சொல்றோம். அதுக்குதான் இத்தனை மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு இவ்வளவு பேர் காசு கொடுத்து வந்த கூட்டம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வரப்போறான் பாருங்க, ஆகஸ்ட் 25 கூட போறான் பாருங்க மதுரையில கூட்டம், அன்னைக்கு தெரியும் பாருங்க. ஏற்கனவே மாநாடு நடத்தி விக்கிரவாண்டியில நடத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஸ்தம்பிச்சு போச்சு. இன்னைக்கு மதுரையும் அதே மாதிரி தான். இவனெல்லாம் காசு கொடுத்து கூட்டு வர கூட்டம் கிடையாது. நீங்க எல்லாம் படம் பிடிச்சி போடுறதுக்கு முதல்வர் வந்த உடனே இந்த பக்கம் அரசு பேருந்துல கூட்டு வர வேலை கிடையாது. வண்டி தர டிராவல்ஸ் உரிமையாளரை கூட மிரட்டுறீங்க, காவல்துறையை வச்சு, போக்குவரத்து துறையை வச்சு உங்களுடைய பர்மிட்டை கேன்சல் பண்ணிடுவோன்னு. உங்களுக்கெல்லாம் ஆதாரத்தோட தான் ஆதாரத்தோட தாங்க பேசுறேன், ஆதாரத்தோட தான் பேசுறேன். எத்தனை டிராவல்ஸ் அதிபர்கள் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? நெருக்கடியில் நல்லா புரிஞ்சுக்கணும். நெருக்கடி வர, அதாவது காலம் குறுகிய அளவுல இருக்கும்போது பணத்தை திருப்பி கொடுத்துருக்கான் வண்டி வராதுன்னு சொல்லி. இப்பேற்பட்ட நெருக்கடியை நீங்க கொண்டு வந்துட்டா கூட்டத்தை கட்டுப்படுத்திடலாம் நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுக நடத்திருக்காரு இல்லையா எடப்பாடி, தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பேரணி நடத்துறாரு இல்லையா, ஒரு அது பின்னாடி கூட்டம் போகலையா? கூட்டம் வருது இல்லையா, பணம் கட்டா குடுக்கறதெல்லாம் பாத்தீங்க இல்லையா, அது ஏதாவது வழக்கு போட்டாங்களா? யாரு? திமுக. இல்ல பேச வேண்டியதானே நீங்க. அவ்வளவு பெரிய அவங்க பண்றது எதுவும் பண்ணல. உங்களுக்கு வண்டி கூலி தரலன்ட்டு உங்களை மிரட்டுறாங்களா? வண்டி கூலி தரலன்னு இல்ல, வண்டியை புக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த தேதி நெருங்கும் போது வண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு புக் பண்ணவங்கள்ட்ட பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. அப்ப நீங்க வண்டியை நீங்க அனுப்பலன்னா மக்கள் வர மாட்டான். அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு. ஆமா, பாத யாத்திரை போற மாதிரி இங்க இருந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டான். பொருட்டாவே நினைக்கலன்னு சொல்றாங்க. நீங்க திமுக மீது குற்றச்சாட்டு. திமுக தாவேக்காவை பொருட்டா நினைக்கலையா?
உங்களுக்கு மணி அடிக்க போகிறதே தாவேக்கா தானே. உங்களுக்கு சாவு மணி அடிக்க போகிறதே தமிழக வெற்றி கழகம். வாழ்த்துக்கள் தோழர். வருகின்ற 2026 தேர்தல் உங்களுக்கு நல்ல ஒரு அரசியல் குணமாக இருக்கணும். பார்ப்போம், விஜய் சிம்ம சொப்பனமா அந்த முதலமைச்சர் பதவியில் உட்காராரா, இல்லை அவரோட அரசியல் நிலைமை எப்படி போகுது, காலம் பேசணும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வாழ்த்து.